அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு கிச்சன். இன்றைக்கி நான் பானு கிச்சனில் சூப்பரான ஒரு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா காய்ஞ்சதும் ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க, கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, பாதி வதங்கினா போதும். அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து வதக்கும் போது ஃபுல்லாகவே குக் ஆகிடும் வெங்காயம். அதனால் ஃபஸ்ட்டு ரொம்ப வதங்க விட்டுறாதீங்க, பாதி குக் ஆகட்டும். பாதி வெந்து வரும்போது நம்ம இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம். அதையும் ரெண்டாக கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி சேர்த்துக்கோங்க, அதுவும் வதங்கட்டும். இப்போ வதங்கி வரும்போதே இதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே சாதத்துடன் சாப்பிட ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் நல்ல ஒரு வாசம் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு தக்காளி புளிப்புக்கு நம்ம சேர்த்துருக்கோம். அதிகமாக புளி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, தயிர் ஊற்றி செய்ய போகிறதில்ல. ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இது நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி. அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வறுபட்டதும் இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வறுத்து பொடி பண்ணி வச்ச ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் ஜீரகத்தூள் இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது காஷ்மீர் சில்லிங்கிறனால காரம் ரொம்ப இருக்காது. நீங்கள் நார்மல் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டும், பச்சை வாசம் போகட்டும். 1 டீஸ்பூன் காரப்பொடி சேர்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சில்லு தேங்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 10 மிளகு, 7 8 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ஒரு கம்பு கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிய தேவையில்லை, லைட்டாக அந்த கலர் மாறாத அளவுக்கு வதக்கிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, தேங்காய், சோம்பு, மிளகு, முந்திரி பருப்புலாம் அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிரேவிக்கு நமக்கு நல்லா இது சூப்பராக இருக்கும். கிரேவி செய்கிறதுக்கு இதுதான் நமக்கு மசாலாவில் மெயினு. அதனால் இது கண்டிப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு இந்த கிரேவி வேகிறதுக்கு தகுந்த ஒரு தண்ணி ஊற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம், அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி கிரேவி வைக்கிங்கிறத நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி சாதத்துக்கு வச்சுருக்கேன், திக்காக தான் வச்சுருக்கேன், ரொம்பலாம் தண்ணியாக வைக்கலை. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி வற்றுற அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா குக்காகி வரும். நம்ம இதுக்கு நான் வீட்டில் 3 முட்டையாக அவிச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி கீறி விட்டுக்கிட்டோம்னா நமக்கு மசாலா உப்பு எல்லாம் நல்லா ஏறிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சப்புன்னு இல்லாமல் இருக்கும் முட்டை. அதனால தான் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை சேர்த்துக்கோங்க. நான் 3 தான் சேர்த்துருக்கேன். இப்போ அதை முட்டையும் சேர்த்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி திறந்தால் இந்த மாதிரி நல்லா கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அதிக நேரம் வேக விட வேண்டாம், முட்டை வேக வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா ஹார்டாயிரும் முட்டை. அதனால் ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். மூடி போட்டு வேக வச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம முட்டையோட கிரேவி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு பதத்துக்கு இருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், சூப்பராக நம்ம முட்டையும் கிரேவியும் ஒன்றா கலந்துருக்கு. இப்போ மல்லி இலையை தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு, முட்டை கிரேவி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சொல்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.